ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க. ரொம்ப ஒரு அமைதியான டைப்பாக தான் தெரிஞ்சாங்க. நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் 5 மணிக்கு அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் ஆகியிருந்தோம். அந்த சமயத்தில் தான் என்னோடய பக்கத்தில் இருந்த ஒரு ஃப்ரெண்ட் தினேஷ்னு ஒரு பையன் ஏன் இங்கே பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டான். நான் உடனே என்னடா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே அவன் சொன்னான், நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை பாரு, அவள் தான் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு புது பொண்ணு சொல்லிட்டு இருந்தோம்ல, அவள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓ, இந்த பொண்ணை தான் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா, நான் கேன்டீனில் பார்த்தேன், நல்ல பொண்ணு தான், நல்லா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒன்றுகிட்ட மட்டும் நல்லா பேசுகிறாளா? எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு தான் விழுந்துட்டு இருக்கான், என் கேபினுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறா, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். உடனே நானும் யாரையும் நீ அவசரமாக சொல்லாத, அந்த பொண்ணுக்கு என்ன இதுவோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் உடனே அவளுக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருந்தான். உடனே அந்த பொண்ணு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. அவள் எழுந்திரிச்சு சூப்பராக பண்ணான். ஏற்கனவே ஒரு கம்பெனியில் 2-3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லோரும் அவளை வெல்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தா. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதோட என்கிட்ட ரொம்ப ஒரு நல்லா பேசுனா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் சொன்ன விஷயம். எனக்கு அவளோட நட்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் பேசுகிறது ஒரு யதார்த்தம் தெரிஞ்சிருச்சு. ஒரு யதார்த்தமாக பேசுகிற விஷயம், ஒரு கேரிங்காக இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவளை லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நம்ம திடீர்னு நான் லவ் பண்ணுறேன் ஒன்று அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்கிறதையும் வேண்டாம் அப்படின்னு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால நான் இருந்தேன். அந்த சமயத்தில் என்னோட கூட வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு எங்கள் டீமில் இருக்கிறவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியூரில் அந்த மேரேஜ் இருந்ததுனால ஒரு 1 டே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பையன் நல்லா ஒரு பழகக்கூடிய ஒரு பையன். எல்லாருக்குமே நான் இங்கேருந்து பஸ் எடுக்கிறேன், எல்லாருமே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. நானும் வீட்டில் அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், போயிட்டு வாடா, இதுக்கெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு யாராச்சும் வருவாங்க, எல்லாரும் வேணான்ட்டு இருக்காது நீயும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருந்தான். அண்ணன் சொன்னதுனால சரின்ட்டு நானும் கிளம்பி போனேன். அவங்க என்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே எனக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக அந்த மேரேஜுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி, நான் வர மாதிரி ஐடியா இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி போய் சொன்னாங்க. அவங்க பேசுகிறதுலேயே அவங்க போய் தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. நான் சொன்னேன், எல்லோரும் வராங்க, நீங்களும் வாங்க ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து உனக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஃபோனை. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 1 ஹவர் ஆகியுமே அவங்க கால் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்தாங்க. சரி ஓகே, நாளைக்கு எனக்கு 8 o'clockலாம் என்ன அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. உடனே நான் வரேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கெலாம் அவங்கள அழைச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு 9 மணிக்கு கிளம்பினோம் எல்லோரும். அங்கே அன்றைக்கி கல்யாணத்தை சண்டேயில் வச்சுருந்த வாசி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க வீட்டில் எல்லாருமே என்னை ரொம்ப கவனித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஒரு நட்பில் நம்ம என்றைக்குமே ஒரு உதவி செய்கிறப்போ அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருக்கிறான் அப்படின்னு தெரிகிறப்போ நம்மளுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு மாதிரி அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. என்னோட நட்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நண்பனுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனே சொந்தமாக அவரோட மாமனார் உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதுனால அவனும் ஒரு பெங்களூரில் ஒரு தனியாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். கவலைப்படாதடா, இன்னும் ஒரு 3-4 மாதத்துல எல்லாம் சரியாயிடும், நான் வேணா உனக்கு வேலைக்கு எங்கே வேணா நான் சொல்கிறேன், நல்ல சேலரியாக இருக்கும் இங்கே அப்படின்னு சொன்னான். இல்லைடா, நான் இப்போ தான் இங்கே வீடு வாங்கியிருக்கிறேன், அதை எப்படியாச்சும் கட்டிட்டு
ஒரு 2-3 வருஷம் வந்து இங்கேயே இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அண்ணனும் இங்கே தான் இருக்கான். சொல்லவே இல்லை நீ அப்படின்னு. இல்லைடா நீ ஃபோன் பண்ணாதனால இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. உனக்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் நீயும் கால் பண்ணலை, அதனால தான் வந்து நம்மளுக்கு பேசக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் எப்போ மேரேஜ் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் சொன்னேன் இப்போதைக்கு வேணாம், நான் கொஞ்சம் அந்த லோன்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? இப்போ நானே எவ்வளோ சூழ்நிலையில் இருந்தால் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ நல்லா இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் நடக்கிறதுடா. அதெல்லாம் வந்து நீ வந்து இதுக்காக நீ வந்து தள்ளி போட்டுட்டு இருக்காத. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து நான் பார்க்குறேன் உனக்காக கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகேடா நீ அப்புறம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நான் அங்கே தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் கிளம்பிடுவேன், அதனால் இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால என்னால் வந்து எதுவும் வந்து மறுத்து பேச முடியல. அதனால வந்து நானும் வந்து சரிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி. அந்த நாட்டில் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் வாழ்க்கையிலன்னு சொல்லலாம். எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எம்மெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களும் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவன் இல்லை, உன் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து இருக்கக்கூடாது, அம்மா அப்பா நாங்கள் இருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து உனக்கு தங்கச்சி இருக்கிறா, அவள் வந்து உன்னோட தங்கச்சி மாதிரி தான், நாங்களாம் உன் அம்மா அப்பா மாதிரி தான், அதனால் நீ வந்து அடிக்கடி வந்து எங்களை வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. சரிம்மா கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கிறதுனால தான் வர முடியல, கண்டிப்பாக இனிமேல் வந்து ஒரு மாதத்தில் ஒரு டைம்னாச்சும் வந்து நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிண்ணா இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு அப்புறம் வந்து எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார்லாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன அவனே பைக்கில் கொண்டாந்து விட்டான் வீட்டில். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் போனான். அம்மா வந்து எப்படி இருக்காங்க என்னன்ட்டு வந்து கேட்டுட்டு ரொம்ப விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். முன்னாடிக்கு இப்போ பரவாயில்லடா, முன்னாடி ஊரில் இருந்ததோட இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டு போய் காமிக்கிற வாசி, இங்கே ஃபெசிலிட்டிலாம் இருக்கிற வாசி இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமா முன்னாடிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அப்பா சொன்னார், இவனுக்கு கல்யாணம் பண்ணணும், நாங்களும் வந்து பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறோம், உனக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சது இருந்துச்சுன்னா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொன்னான். அப்பா வந்து ரொம்ப வந்து என்ன சொன்னார்னா, அவன் போனதுக்கப்புறம் அவனும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஏதோ வந்து லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டாலும் இப்போ நல்லா இருக்கிறான் பாரு, அதனால் நீ கல்யாணத்தை பற்றிலாம் நீ வந்து வேண்டான்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணி வந்து இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, அவங்க வந்து இப்போ தான் ரொம்ப இதெல்லாம் ஃபோன்லாம் பேசுகிறதில்ல. இப்போ கொஞ்சம் திருந்தி அண்ணன் வந்து அதிகமாக அவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல. முன்னாடி வந்து அண்ணியோட மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். என்றைக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வந்துச்சோ அன்னையிலேருந்து அண்ணன் வந்து அவங்கக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. என்னன்னா என்ன அப்படி தான் இருப்பான், குழந்தைங்களுக்காக தான் நான் இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சில டைம் என்கிட்ட வந்து சொல்லுவான். நான் தான் ஆறுதல் சொல்லுவேன், அதெல்லாம் வந்து நீ எல்லாத்தையும் கடந்து போகணும் தான், அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ இருக்காத அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். இப்போ வந்து அண்ணி இப்போ பரவாயில்ல, அவங்களே வந்து ஒரு டைலரிங் வந்து கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க. பக்கத்துலேயே மிஷின் வந்து வீட்டுக்கு போட்டு அவங்களே வந்து தச்சும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து புதுசாக வந்து வேலைக்கு சேர்ந்தான். எங்கள் டீமில் இருந்தால் வந்து யாருக்கிட்டையுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருந்தான். எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, ஏன் நம்ம டீமில் இந்த பொண்ணை தூக்கி போட்டிருக்காங்க, இது யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்குது, ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்ணனா கூட எதுவும் பண்ண மாட்டேங்குது, இது வந்து நம்ம டீமில் போட்டிருக்காங்க, நான் வந்து மேலிடத்துல சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் உள்ளவங்களே பேசிகிட்டு இருந்தானுங்க. நான் வந்து கண்டுக்கல ஃபஸ்ட்டு, என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஒரு நாள் கேண்டீனில் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்து அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து என் டீமில் இருந்தாலும் இவங்க தான் அப்படிங்கிறது தெரியல. அப்போ வந்து அவங்க பேக்கை வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக என் பேக்கை ஃபோன் பேசிக்கிட்டே நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். உடனே அவங்க வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்புறம் ஃபோன் வச்சுட்டு என்ன என் பேக்கை எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சாரிங்க, நான் ஃபோன் பேசினதில் வந்து நான் மறந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்கள் பேக்கை, தவறாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருமே வந்து ஒரு பேச்சு இதில் வந்து ஞாபகம் மருதியில் எடுத்துகிட்டு வர்றது தான், பண்ணுறது தான், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் எதுவும் தவறாக நினச்சிக்கல, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக்